Hello friends, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங். அதாவது கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் வருமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன வருது? -2 4 1 -3. இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போது அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வரும்? -2 × -3 6 -1 × 4 4. அப்போது 6 - 4 2. 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இப்படி தானே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2. இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு வந்து அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த எலிமெண்ட் அண்ட் இந்த எலிமெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஏ எலிமெண்ட் அண்ட் டி எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி பிஎன்சி எலிமெண்ட் இருந்ததுன்னா அதோட சைன் வந்து நம்ம மாற்றணும். இப்படி தானே நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் எழுதுவோம். அப்போது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி வரும்? இப்போது -3 வந்து மேலே போய் -2 வந்து கீழே வரும். 4 and 1 வந்து அப்படியே எழுதி அதோட சைனை வந்து மாற்றலாம். அப்போது -4 -1 தான் வந்து ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அது டிட்டர்மினன்ட் தான் 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து ஆன்சர். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொடுத்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ வந்து இது மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கணும். நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போது இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படி வரும்? 5 இன்ட்டு, அதாவது இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணி அப்போ மீதி என்ன இருக்குது? 5 × 5 25 -1 × 1 1. அடுத்து சிம்பிள் வந்து மைனஸ் வரும். மைனஸ், அப்போ இங்கே இருக்குது 1. இப்போ வந்து இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணி அப்போ மீதி இருக்கிறத பார்க்கலாம். அப்போ 1 × 5 5 -1 × 1 1. அப்புறம் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 1. அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணி மீதி என்ன இருக்குது? 1 × 1 1 -1 × 5 5. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 × 24 -1 × 4 + 1 × -4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 120 -4 -4 வரும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 112, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. அப்போது ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போது ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இப்படி தானே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ டிட்டர்மினன்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ வந்து 112. இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ அந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிப்போம். இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். அது எப்படின்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து கோஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்காக. 5 1 1 1 5 1 1 1 5. இப்போது இதோட கோஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ கோஃபேக்டர், இப்போ சைன் வந்து ஃபஸ்ட் என்ன வரும்? ப்ளஸ். இப்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலமை டெலீட் பண்ணுங்கள். அப்போ மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. அப்போது 5 1 1 5. இப்போ அடுத்து வந்து மைனஸ். இப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலமை வந்து டெலீட் பண்ணுங்கள். அப்போ மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன? 1 1 1 5. அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்த சைன் என்ன வரும்? ப்ளஸ். இப்போது இந்த தேர்ட் எலிமெண்ட்டுக்கு அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலமை டெலீட் பண்ணிங்கன்னா அப்போ மீதி இருக்க எலிமெண்ட் என்ன? 1 5 1 1. இப்போ இதோட டிட்டர்மினன்ட்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி தான் வந்து கோஃபேக்டர் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ அடுத்தது வந்து இங்கே என்ன சைன் வரும்? மைனஸ் வரும். மைனஸ். அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலமை வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா அப்போ மீதி இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன? 1 1 1 5. அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம்.
அப்புறம் அடுத்து ப்ளஸ். இப்போ வந்து இந்த ரோ அண்ட் இந்த காலம் வந்து ஹைட் பண்ணிங்கன்னா அப்போ மீதி என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 1 1 5. அடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் வரும், அதாவது இந்த எலிமெண்ட்டுக்கு. அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி என்ன இருக்குது? 5 1 1 1. இது வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ரோ எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இது இன்னும் சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? இப்போ வந்து டிட்டர்மினன்ட்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். அப்போ ப்ளஸ் 5 × 5 25 மைனஸ் 1 × 1 என்ன? 1. அடுத்து மைனஸ் 1 × 5 5 மைனஸ் 1 × 1 1. அடுத்து இங்கே ப்ளஸ் வந்துட்டு 1 × 1 1 மைனஸ் 1 × 5 என்ன? மைனஸ் 5. அடுத்து இங்கே மைனஸ் 1 × 5 5 மைனஸ் 1 × 1 என்ன? மைனஸ் 1. அப்புறம் இங்கே ப்ளஸ் 5 × 5 25 மைனஸ் 1 × 1 1. அப்புறம் மைனஸ் 5 × 1 5 மைனஸ் 1 × 1 1. அடுத்து ப்ளஸ் 1 × 1 1 மைனஸ் 5 × 1 5. அடுத்து மைனஸ் 5 × 1 5 மைனஸ் 1 × 1 1. அடுத்து ப்ளஸ் 5 × 5 25 மைனஸ் 1 × 1 1. the whole matrix transpose இப்படி தான் வந்து கண்டுபிடிப்போம். அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் the whole transpose. இப்போ வந்து இது இன்னும் சால்வ் பண்ணலாம். 25 மைனஸ் 1 வந்து 24. அடுத்து 5 மைனஸ் 1 என்ன? 4. உள்ளார மைனஸ் போச்சுன்னா மைனஸ் 4. அடுத்து 1 மைனஸ் 5 என்ன? மைனஸ் 4. அடுத்து 5 மைனஸ் 1 4 மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 4. அடுத்து 25 மைனஸ் 1 24. 5 மைனஸ் 1 4 மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 4. அடுத்து 1 மைனஸ் 5 என்ன? மைனஸ் 4. 5 மைனஸ் 1 4 மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 4. அடுத்து 25 மைனஸ் 1 என்ன? 24. the whole transpose. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து வரும். அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 1 determinant of A into adjoint of A அப்படின்னு எழுதுவோமா? அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 determinantோட வேல்யூ என்ன? 112 into adjoint of A. இது வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸை 4ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 1/112 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 28. அப்புறம் 24 4ஆல் டிவைட் பண்ணால் 6. மைனஸ் 4 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போது மைனஸ் 1. இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நம்ம சால்வ் பண்ணி இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ we can say ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்க்கலாம். அப்போ எப்படி வரும்? 2 into இப்போ இந்த ரோ அண்ட் காலம் ஹைட் பண்ணி மீதி இருக்க எலமெண்ட்ஸ் பாருங்கள் 4 1 7 2. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் பார்க்கணும். அப்போ 4 × 2 8 மைனஸ் 7 × 1 7. அடுத்து மைனஸ் 3. இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணி மீதி இருக்கிறத கிராஸ் டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 × 2 6 மைனஸ் 3 × 1 3. அப்புறம் 1 into இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் ஆச்சுன்னா அப்போ என்ன வரும்? 7 × 3 21 மைனஸ் 4 × 3 12. இப்போ அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு 2 × 8 மைனஸ் 7 1 மைனஸ் 3 × 6 மைனஸ் 3 3 ப்ளஸ் 1 × 12 21 மைனஸ் 12 9. இப்போது சால்வ் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 9 ப்ளஸ் 9 மைனஸ் 9 ப்ளஸ் 9 கேன்சல் ஆச்சுன்னா 2. அதாவது நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ we can say ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 determinant ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு எழுதுவோமா? இதில் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2. அடுத்தது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? சைன் கன்வென்ஷன் இன்ட்டு மைனர். இப்போது வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு சைன் கன்வென்ஷன் எப்படி வரும்னு பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் வந்து சைன் கன்வென்ஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள் ப்ளஸ் அப்புறம் டிட்டர்மினன்ட் எப்படின்னா இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணி மீதி இருக்க வேல்யூஸ்லாம் எழுதிக்கணும். 4 1 7 2. அதே மாதிரி அடுத்து செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எலிமெண்ட் 3 1 3 2.
அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு பாருங்கள் ப்ளஸ். ஸோ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி என்ன வருது 3 4 3 7. இது நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதி அதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா எலிமெண்ட்டுக்கும் எழுதிட்டேன். இப்போ வந்து இது இன்னும் சால்வ் பண்ணலாம். அப்போது எப்படி வரும்? இப்போ வந்து ப்ளஸ் இது டிட்டர்மினன்ட் எப்படி சால்வ் பண்ணும்? 4 × 2 8 மைனஸ் 7 × 1 7. இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு மைனஸ் 3 × 2 6 மைனஸ் 3 × 1 3. அடுத்து ப்ளஸ் 7 × 3 21 மைனஸ் 3 × 4 12. அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு மைனஸ் 3 × 2 6 மைனஸ் 7 × 1 7. அடுத்து ப்ளஸ் 2 × 2 4 மைனஸ் 3 × 1 3. அடுத்து மைனஸ் 2 × 7 14 மைனஸ் 3 × 3 9. அடுத்து இந்த எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ் 3 × 1 3 மைனஸ் 4 × 1 4. அடுத்து மைனஸ் 2 × 1 2 மைனஸ் 3 × 1 3. அடுத்து ப்ளஸ் 2 × 4 8 மைனஸ் 3 × 3 9 the whole transpose. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும்? 8 மைனஸ் 7 1 6 மைனஸ் 3 வந்து 3 மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 3. 21 மைனஸ் 12 வந்து 9. 6 மைனஸ் 7 வந்து மைனஸ் 1. இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 1. 4 மைனஸ் 3 1. 14 மைனஸ் 9 வந்து 5 மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 5. 3 மைனஸ் 4 வந்து மைனஸ் 1. 2 மைனஸ் 3 வந்து மைனஸ் 1 மைனஸ் உள்ளார போச்சுன்னா ப்ளஸ் 1. 8 மைனஸ் 9 வந்து மைனஸ் 1 த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து எழுதியாச்சு. அதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 1 determinant of A into adjoint A. determinant of A வந்து 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/2 into adjoint A மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ். இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.